என்ன பண்றானுவனே தெரியல. திருவிழா வேற வரப்போகுது. இந்த இன்ஜினியர் தம்பி எப்பதான் வேலையை முடிப்பான்னு தெரியலையே. முதலாளி வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மட்டும் வாய்க்கிலிய வச்சிருவானுங்க, ஆனா வேலையை முடிக்க மாட்டாங்க. தம்பி என்னப்பா எப்பதாப்பா வேலையை முடிப்ப? நீ இவ்வளவு நாள் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க. என்னனே என்னாச்சுனே பாத்துட்டு தானே இருக்கோம். தம்பி கிறுக்கு மாதிரி பேசாதப்பா. இது கிறுக்கு மாதிரி பேசுறேன். உனக்கு பிரச்சனைப்பா? 4 இல்லப்பா, நீ முடிச்சாதான் நான் அந்த பாத்ரூமை இடிச்சுட்டு அங்க கொட்டாயி ரெடி பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? பாத்துட்டு தானே இருக்கோம். நீ எப்ப கொடுத்துட்டு 10 நாளைக்குள்ள முடிக்க சொன்னா எப்படி முடியும்? கட்டணம் முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 3 நாளைக்குள்ள முடிச்சு கொடு, இல்ல டென்ஷன் ஆயிருவேன். அப்புறம் பாத்துக்க. எனக்கு தெரியாது. நாளை பின்ன கிராக்கு வந்துச்சுனாலும் என்னை கேட்க கூடாது சொல்லிட்டேன். பாத்ரூம் போய் இருக்கும் போது காங்கிரீட் மண்டை வெடிச்சாலும் எனக்கு தெரியாது. என்னப்பா இப்படி பேசுற? அப்ப தண்ணி பிடிக்கிறது இல்லையா? வேலையை முடிங்க. அப்ப தண்ணி பிடிக்காம அந்த கட்டடத்துல என்னதான் இருக்குதுன்னு நீ முடிச்சு கொடுப்பா முதல்ல. டெய்லி அதுலதான் குளிக்க போறோம். அப்புறம் என்ன, உன் கட்டடம் எனி டைம் குழுகுழுன்னு தான் இருக்க போது. உன்ட்டெல்லாம் பேச முடியாதுனே. வைனே முதல்ல நாளைக்கு டைல்ஸ் ஒட்ட வர சொல்லிருக்கேன். வருவாங்க காலைல. 50,000 ரெடி பண்ணி வச்சுக்க நாளைக்கு சொல்லிட்டேன். தம்பி ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னும் 2 நாள் டைம் எடுத்துக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுனே. சொன்ன மாதிரி 3 நாளைக்குள்ள முடிச்சு கொடுத்துருவேன். ஆசை செட்டில் பண்ணிடணும், சரியா? பேசாம வாய மூட்டு இருந்திருக்கலாம், அவனே முடிச்சிருப்பான். ஆரம்பத்திலே அவனுக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? A few moments later. சொல்லு மாமே. நண்பா பல்லா எங்கடா இருக்க? மாமே ஏரியால மாமே. சொல்லு மாமே. ஒண்ணுமில்லடா, நாளைக்கு டைல்ஸ் கொண்டு போய் இறக்கணும் நம்ம சைட்ல. காலைல 7 மணிக்கு வெளில அந்த கடைக்கு போயிட்டு நான் ஏத்தி விட்டுருவாங்க. ஏத்தி விட்டு சைட்ல கொண்டு போய் இறக்கி நான் கஸ்டமர் நம்பர் வாட்ஸ்அப்ல போட்டுறேன். கான்டாக்ட் பண்ணிக்க. நாளைக்கு வேலைக்கு ஆள் வராடா, இது ஊழ வேலை பார்த்து விட்டுறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத மாமே. உனக்கு 8 மணிக்கு நான் டைல்ஸ் சைட்டுக்கு போயிடும். டைல்ஸ் பயலுகடா 8 மணிக்கு விட்டுறமா. ஓகே, கச்சேரியை ஆரம்பிக்கலாமா? குடும்பத்தோட கண்களே அதுதானே பெண்கள். மாமே ஊத்திட்டேன், அளவு சரியா இருக்கான்னு பாரு. இதுல கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கே மாமே. இப்போ கரெக்டா இருக்கு மாமே. என்ன சரசு, மாமனுக்கு எப்போ தோசை ஊத்தி கொடுக்க போற? போங்க, எனக்கு வெக்கமாயிருக்கு. என்ன தம்பிங்களா, நல்லா போட்டு உட்கார்ந்து இருக்கீங்க போல. தாத்தா வாங்க, வணக்கம். டேய் மாமே, அங்க பாரா. உங்க அத்தக்காரி வருது. வாய கீழே விட்டுறாதடா, அப்புறம் வண்டையா கேக்கும். அத்திப்பால சேவப்பா இல்ல இந்த அத்தக்காரி சேவப்பா. என்ன அத்தா, உன்ன மறுபடியை கட்டி வைக்கணுமே கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. ஹலோ நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. சேர்த்து பாத்து போவா. ஆமா கேட்டா. ஏப்பா தம்பி, இந்த கிளி கிளிக்குது பாத்துட்டு இருக்க. நானா இருந்தா செவிலையே 2 அப்பு அப்பிருப்பேன். கிழட்டு பயில அரிசி வசந்த காசை எடுத்து குடிக்கிற அது வந்தோட. தம்பி ஏன் பொண்டாட்டி வராபா? கேட்டா இங்க வல்லைன்னு சொல்லிருப்பா. பாட்டி இந்த பின்னாடி தான் விழுந்துருக்காரு. போய் நல்லா ஊமை குத்தா புட்டுவேன். மவனை செத்தரா இன்னைக்கு நீ. சந்தோஷமா பெரியவர் செவுள்ளையா போவா. பாட்டி கூட்டு போய் நல்லா மூக்குல சூடு. சரி வா மாமி, பசி வைத்த கில்லுது, சாப்பிட போவோம். The next day. நண்பா டைல்ஸ் இறக்கிட்டியா? என்னடா ஆச்சு? மாமே சைட்டுக்கு போயிட்டு 5 வாட்டி போன் பண்ணேன் மாமே. போனை எடுக்கல மாமே. அதோட பக்கத்துல சூடா பூரி சுட்டுக்கிட்டு இருந்தாப்ல. அதான் மஞ்சக்கிழங்கு ஊத்தி ஒரு போட்டுக்கிட்டு இருக்கேன். அட பாவிடே, என்ன சொல்லிருக்கலாம்ல. அட ஆள் வேற வர சொல்லி சும்மா உட்காந்துருக்காடா. சரிடா வரேன். ஹலோ என்னண்ணே, டைல்ஸ் கொண்டு வந்து போன் பண்ணாப்ல எடுக்கலையா? தம்பி என்னப்பா சொல்ற? டைல்ஸ் இறக்கிட்டு இருக்கோம்பா. என்னண்ணே சொல்றீங்க? ஆமாப்பா. சரிங்க, நான் வைங்க வரேன். சொல்லு மாமே. என்னடா பண்ணா காமெடி பண்ணியோடாப்பா? ஆமா மாமே. அவன் இருக்கிற டென்ஷன்ல. மாமே கோவத்துல வாடகை பத்தி பேச மறந்துட்டேன். அப்படியே ஜிபேல போட்டு விடு. ப்ரோ யாரு ப்ரோ நீங்க? என்ன வாடகை? நைட் எடுத்த போதுல இருந்து நம்பரை மாத்திட்டு போட்டீங்களோ? அண்ணே நீங்க இந்த வண்டி வாடகை வாங்கிட்டு நானே விட்டேன். யாருடா வல்லற நல்லா தானே. மாமி அந்த ஆளு பொண்டாட்டி அங்க நிக்குது, வா அதுட்ட கேப்போம். சரி வா மாமே கேப்போம். என்னடா அவன் புருஷன் நல்லா தான் இருந்தாரு, திரும்பி பைத்தியம் போயிருக்காரு. கேக்குதோ